السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخشى إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்மதியா ஜமாத் ரிஜைனாவிற்கு அல்லாஹ் பள்ளிவாசலை கட்டுவதற்கான நல்வாய்ப்பை வழங்கியுள்ளான். மாஷா அல்லாஹ், இது மிகவும் அழகிய பள்ளிவாசலாகும். இப்போது இங்குள்ள ஜமாத் நபர்களின் எண்ணிக்கை அருகிலுள்ள பகுதிகளில் உள்ளவர்களையும் சேர்த்து பார்க்கும்போது ஏறக்குறைய 160 பேராகும். என்னிடம் கூறப்பட்டதற்கிணங்க பள்ளிவாசலில் உள்ள ஹால்களில் 400 பேர்கள் தொழ முடியும். தேவைப்பட்டால் காமன் ஏரியாவிலும் மேலும் 100 பேர்கள் தொழ முடியும். இப்போது ஜமாத்திலுள்ள நபர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பள்ளிவாசல் தற்போதுள்ள தேவையை விட 3 மடங்கு பெரியதாகும். இதற்கான செலவுகளையும் உள்ளூர் ஜமாத்தே செலுத்தியுள்ளது என்று என்னிடம் கூறப்பட்டது. அல்லது அதனை செலுத்துவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளனர். இன்னும் சொல்வதென்றால் முழு செலவில் ரொக்கத் தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது அதில் 1/3 பகுதியை 2 சகோதரர்கள் செலுத்துவதாக பொறுப்பேற்றுள்ளனர். அதில் ஒருவர் நமது டாக்டர் ஷம்சுல் ஹக் ஷஹீத் அவர்களின் மனைவி ஆவார். ரொக்கத் தொகையின் அடிப்படையில் என்று நான் கூற காரணம், பள்ளிவாசலை கட்டுவதற்கான பணி ஆரம்பமான போது கான்ட்ராக்டர்களுடன் தொடர்பு ஏற்பட்ட போது குறைந்தபட்ச டெண்டர் கூட 2.8 மில்லியனாக இருந்தது என்று கூறுகின்றனர்.
மற்ற செலவுகளையும் சேர்த்து $3.5 மில்லியன் வரை செலவாகும் என்று கூறப்பட்டது. ஆனால் பள்ளிவாசலை கட்டுவதற்கும் அதை முழுமைப்படுத்துவதற்கும் ஆன மொத்த செலவு $1.6 மில்லியன் ஆகும். இப்போது ஒரு உலகவாதி இந்த விஷயத்தை கேட்டு வியப்படைவார். குத்தகைக்காரர்களின் குறைந்தபட்ச டெண்டருக்கு எதிரில் அதைவிட பாதிக்கும் மேலாக குறைவான செலவில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருப்பது எப்படி சாத்தியமாகும் என்று அவர்கள் வியப்படைகின்றனர். நிச்சயமாக ஒரு உலகவாதியால் அதை கணிக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு தியாகம் என்றால் என்ன என்பது தெரியாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத் தியாகத்தின் எத்தகைய தரத்தை நிலைநாட்டியுள்ளது என்பதும் அவர்களுக்கு தெரியாது. உயிர், பொருள், நேரம் ஆகியவற்றை தியாகம் செய்கின்ற முன்னுதாரணங்களை நாம் பார்க்கின்றோம். அவை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்திலேயே நமக்கு தென்படுகின்றது. இது அஹ்மதியா ஜமாத்தின் இயல்பாகும். எல்லா இடங்களிலும் இந்த இயல்பு இருக்கின்றது. பாகிஸ்தானில் உள்ள அகமதிகளானாலும் சரி, அவர்கள் உயிர் மற்றும் பொருள் தியாகங்களை செய்பவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஆப்பிரிக்காவில் வசிக்கின்ற அகமதிகளானாலும் சரி, அந்த அகமதிகளிடம் பொருள் இல்லை என்றாலும் அவர்கள் நேரத்தை செலவு செய்தவாறு தங்களிடம் எது இருக்கின்றதோ அதை கொடுத்து பள்ளிவாசல்களை கட்டுவதற்கும் ஜமாத் பணிகளுக்கும் தங்களை அர்ப்பணிக்கின்றனர். அவர்கள் இந்தோனேஷியாவில் வாழ்கின்ற அகமதிகளானாலும் சரி, அல்லது ஐரோப்பாவில் வாழ்கின்ற அகமதிகளானாலும் சரி, அல்லது இங்கு கனடாவில் வசிக்கின்ற அகமதிகளானாலும் சரி, அல்லது உலகில் எந்த ஒரு பகுதியில் வாழும் அகமதியானாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ் தியாகங்கள் செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குகின்றான். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதை தனது குறிக்கோளாக ஆக்கியுள்ளனர். இந்த பள்ளிவாசலை கட்டுவதில் ஜமாத்தின் பணம் பாதிக்கும் மேல் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது. எனக்கு கூறப்பட்டது, சிஸ்கடோனை சார்ந்த 3 சகோதரர்கள் கட்டுமான பணிகளில் தன்னார்வ தொண்டர்களாக தொண்டாற்றியுள்ளனர். இவ்வாறே இந்த தொகையை அவர்கள் மிச்சப்படுத்தியுள்ளனர். இவ்வாறே மற்ற தன்னார்வ தொண்டர்களும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சகோதரர்களான கான்ட்ராக்டர்களுக்கு ஒரு 4வது கான்ட்ராக்டர் மூலமாகவும் உதவி கிடைத்துள்ளது. அவரை ஒருவேளை அல்லாஹ் இந்த பணிக்காகவே அனுப்பி வைத்துள்ளான். இவர் டொரண்டோவில் இருந்து வந்துள்ளார். அங்கு அவரது பணி முடிவடைந்த பிறகு இங்கு அவர் வந்துள்ளார். இந்நிலையிலும் இவர்கள் அனைவரும் சேர்ந்தே இப்பணியை செய்துள்ளனர். மற்ற தன்னார்வ தொண்டர்களும் இதில் ஈடுபட்டுள்ளனர். அதில் ரெஜைனாவில் உள்ள உள்ளூர்வாசிகளும் அடங்குவர். இதை தவிர சிஸ்கடோனில் இருந்தும், கேல்கரியில் இருந்தும், அட்மிண்டனில் இருந்தும் மக்கள் வந்துள்ளனர். பிறகு டொரண்டோவில் இருந்தும் வந்துள்ளனர். இவர்களில் குத்தாம்களும் உள்ளனர், அன்சார்களும் உள்ளனர். தொழில் ரீதியாக ஜமாத்தில் திறமை பெற்றவர்கள் இல்லாத நிலையிலும் இந்த பணிகளை தவிர மற்ற எல்லா பணிகளையும் கான்ட்ராக்டர்களும் தன்னார்வ தொண்டர்களுமே செய்துள்ளனர். உலகவாதியான கான்ட்ராக்டர் இதை சிந்தித்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த மக்கள் தங்களது பணத்தையும் நேரத்தையும் செலவு செய்வதை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. இவ்வாறு லெஜ்னாக்களும் இந்த தன்னார்வ தொண்டர்களுக்கான உணவிற்கான ஏற்பாட்டை செய்து பொருள் தியாகத்தை தவிர இந்த தொண்டையும் செய்து இப்பணியில் பங்கு பெற்றுள்ளனர். ஏறக்குறைய 41,500 மணி நேரம் இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக தன்னார்வத்துடன் இவர்கள் செலவு செய்துள்ளனர் என என்னிடம் கூறப்பட்டுள்ளது. சிலர் 8 மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும் அல்லது 5 நாட்கள் தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை பார்த்திருக்க மாட்டார்கள். மாறாக எனது எண்ணத்திற்கேற்ப பலரும் இரவு பகல் என்று பாராமல் பல மணி நேரங்கள் வேலை செய்திருப்பார்கள். 7 நாட்கள் வரை பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைதான் பணி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கருதவில்லை. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த உணர்வு
அகமதிகளிடம் எல்லா இடங்களிலும் தென்படுகின்றது. ஒரு பக்கம் சில முஸ்லிம்கள் உலகில் அமைதியின்மையை பரப்புவதில் ஈடுபட்டுள்ளனர். மறுபுறம் முன்னேற்றமடைந்த உலக முன்னுரிமைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற அத்தகைய ஒரு நாட்டில் வாழ்கின்ற அகமதிகள் அல்லாஹ்வின் வீட்டை கட்டுவதற்காக தங்களது பொருளையும் நேரத்தையும் அர்ப்பணிக்கின்றனர். ஏனென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் அல்லாஹ்வின் வீட்டை கட்டுகின்றாரோ அவர் சொர்க்கத்தில் தனக்கென்று ஒரு வீட்டை கட்டுகின்றார் என்று கூறியுள்ளார்கள். மேலும் இக்காலத்தின் இமாமான ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியார் அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களை பார்த்து, நீங்கள் இஸ்லாத்தின் அழகான தூது செய்தியை உலகில் பரப்புவதற்காக இஸ்லாத்தின் உண்மையான மற்றும் அழகான நிலப்படத்தை காட்டுவதற்காக பள்ளிவாசலை கட்டுங்கள் என்று கூறியுள்ளார்கள். எனவே இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக நாம் தியாகம் செய்வதன் மூலம் எங்கு இறைவனின் திருப்தியை நாம் பெறுகின்றோமோ அங்கு இஸ்லாம் தொடர்பான தவறான எண்ணங்களை உலகின் மூலையிலிருந்து அகற்றுபவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். முஸ்லிம்களின் பள்ளிவாசலும் இஸ்லாத்தின் போதனையும் உலகில் குழப்பத்தையும் அழிவையும் ஏற்படுத்துவதற்குரிய வழி அல்ல. மாறாக அது உலகம் மற்றும் மறுமையின் நன்மைக்கான வழியாகும் என்பதை உலகிற்கு நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். அல்லாஹ்வின் அன்பை உள்ளத்தில் நிலைநாட்டுவதற்கும் அவனுக்குரிய உரிமையை செலுத்துவதற்கும் உள்ள ஓர் வழியாக அது இருக்கின்றது என்பதை உலகிற்கு எடுத்துக் கூறுங்கள். அல்லாஹ்வின் படைப்பினங்கள் மீது அன்பு செலுத்தி அதற்குரிய உரிமையை செலுத்துவதற்கான ஒரு வழியாக அது இருக்கின்றது என்பதை உலகிற்கு எடுத்துக் கூறுங்கள். இந்த பள்ளிவாசலை கட்டியதன் மூலம் அஹ்மதியா ஜமாத் கனடாவிற்கு முதல் முறையாக இந்த பெருமையும் கிடைத்திருக்கின்றது. அதாவது அஹ்மதி தன்னார்வ தொண்டர்கள் அதிகமாக பணி செய்து ஜமாத்தின் தொகையை மிச்சப்படுத்தியுள்ளனர். உலகின் மற்ற இடங்களிலும் இவ்வாறு பணி நடக்கின்றது. ஆனால் இங்கு முதல் முறையாக இப்போதுதான் இவ்வாறு நடந்துள்ளது. அல்லாஹ் தியாகம் செய்த அனைவருக்கும், அவர்கள் பொருளை தியாகம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, நேரத்தை தியாகம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் ஆகிய அனைவருமே பெரும் பெரும் தொகையை இதற்காக செலுத்தியுள்ளனர் அல்லது இதற்காக வாக்குறுதி அளித்துள்ளனர். இந்த அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலியை வழங்குவானாக. அவர்களது பொருள்களிலும் உயிர்களிலும் அளவற்ற அருள்களை வழங்குவானாக. எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், பள்ளிவாசல்கள் நமது தர்பியத்திற்கும் தப்லீகிற்கும் மிகவும் அவசியமானதாகும். எனவேதான் நான் அமீர் சாஹிப் அவர்களிடம், நீங்கள் சிறிய பள்ளிவாசலை கட்டுங்கள், ஆனால் ஒவ்வொரு ஜமாத்திலும் பள்ளிவாசலை கட்ட முயற்சி செய்யுங்கள் என்று கூறியிருந்தேன். அவர்களும் என்னிடம் இதுவே எங்களது புரோகிராமாகவும் முயற்சியாகவும் இருக்கும், அதாவது நாங்கள் அதிகமாக சிறு சிறு பள்ளிவாசலை கட்டுவோம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் நான் இதையும் கூற விரும்புகின்றேன், நாம் சிறிய பள்ளிவாசலை கட்டுவதற்காக திட்டமிட்டிருந்தாலும் எல்லா இடங்களிலும் உடனடியாக பள்ளிவாசலை கட்டும் வகையில் நமக்கு வசதிகள் இல்லை. எனவே தன்னார்வ தொண்டர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கும் கட்டுமான பணிகளை செய்வதற்கும் முன்வந்திருப்பதன் மூலம் ஒரு நல்ல மரபை அவர்கள் நிலைநாட்டியுள்ளனர். இதனை அவர்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இயன்றவரை தொகையை மிச்சப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஓரிடத்தில் பள்ளிவாசலை கட்டுவது தொடர்பான முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: இந்த சமயத்தில் நமது ஜமாத்திற்கு பள்ளிவாயில்களின் பெரும் தேவை இருக்கின்றது. இது இறைவனின் இல்லமாக இருக்கின்றது. எந்த நகரத்தில் அல்லது கிராமத்தில் நமது ஜமாத்தின் பள்ளிவாசல் நிலைநாட்டப்பட்டு விட்டதோ அங்கு ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் குறைவாக இருக்கின்ற அத்தகைய ஒரு நகரமோ
கிராமமோ இருந்தால் அல்லது முஸ்லிம்களே இல்லாமல் இருந்தால் அங்கு இஸ்லாம் முன்னேற வேண்டும் என்றால் அங்கு ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட வேண்டும். பிறகு சுயமே அல்லாஹ் முஸ்லிம்களை ஈர்த்து அங்கு கொண்டு வருவான். ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள இந்த நிபந்தனையை நாம் கண்முன் நிறுத்த வேண்டும். கூறுகின்றார்கள், அந்த நிபந்தனை இதுவாகும். அதாவது பள்ளிவாசலை கட்டுவதற்கு கலப்பற்ற நல்லெண்ணம் இருக்க வேண்டும். ஆக இதுவே பள்ளிவாசல் கட்டுவதற்கு அவர்கள் கூறியுள்ள நிபந்தனையாகும். முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக அதை கட்ட வேண்டும். சுய நோக்கங்களுக்கோ அல்லது வேறு எந்த ஒரு தீங்கிற்கும் ஒருபோதும் அதில் இடமளிக்க கூடாது. அப்போதுதான் இறைவன் பரக்கத்தை வழங்குவான். எனவே அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அத்துடன் இந்த நிபந்தனையும் கண்முன் நிறுத்த வேண்டியது அவசியமானதாகும். அதனை அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக் கூறியுள்ளார்கள். அதாவது கலப்பற்ற மன தூய்மையுடன் இந்த பணியை செய்ய வேண்டும். தற்காலிக உணர்வாக மட்டும் அது இருக்கக்கூடாது. நல்ல பள்ளிவாசலை கட்டுவது மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடாது. மாறாக பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கான நோக்கங்களை நிறைவேற்றுவது அவசியமானதாகும். பெயருக்காகவும் புகழுக்காகவும் மட்டும் பள்ளிவாசலை கட்டக்கூடாது. இந்த அளவு பொருள் தியாகம் செய்துள்ளோம் என்பதை காட்டுவதற்காக மட்டும் பள்ளிவாசலை கட்டக்கூடாது. அல்லது இத்தனை மணி நேரம் செலவு செய்துள்ளோம் என்பதை காட்டுவதற்காகவும் அதை கட்டக்கூடாது. அல்லது ஏதாவது ஒரு போட்டியின் காரணமாகவும் அதை கட்டக்கூடாது. மாறாக முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக பள்ளிவாசலை கட்ட வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த 3 சகோதரர்களும் அவர்களது கான்ட்ராக்டரும் 4வதாக ஒரு கான்ட்ராக்டரும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளிவாசலை கட்டுவதில் இவர்கள் அதிகமாக பங்கு பெற்றுள்ளனர். இவர்கள் நேற்று என்னை சந்திக்கவும் செய்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த நல்வாய்ப்பை வழங்கியுள்ளான். மேலும் இந்த நற்கூலியிலும் அவர்கள் பங்கு பெற்றுள்ளனர் என்பதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர். இப்போது அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் சில பெரிய கான்ட்ராக்ட்களையும் வழங்கியுள்ளான். அல்லாஹ் வழங்காமல் விட்டுவிடுவதில்லை. சில நேரங்களில் விரைவாக வழங்குகின்றான், சில நேரங்களில் தாமதமாக வழங்குகின்றான். இன்னும் சொல்வதென்றால் இந்த சகோதரர்களில் ஒருவரான மன்சூர் சாஹிப் அவர்கள் என்னிடம் இவ்வாறு கூறினார்கள். ஒரு பையன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்துக் கொண்டிருந்தான். அதனால் இந்த பணியை செய்ய அவன் மறுத்துவிட்டான். அப்போது அவனுக்கு கனவில் இந்த பள்ளிவாசல் பணியை செய்வதற்காக கான்ட்ராக்டர்களுக்கு உனது தேவை இருக்கின்றது என்பது காட்டப்பட்டது. பிறகு அவன் தொடர்பு கொண்டு இங்கு பணி செய்ய ஆரம்பித்து விட்டான். இந்த காலகட்டத்தில் அவரது பொருளாதார நிலையும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவரது மனைவி அவரிடம் குடும்ப செலவிற்கு பணமில்லை என்று கூறினாள். அல்லாஹ் அவருக்கு எவ்வாறு வழங்கினான் என்றால், அதே நாளிலோ அல்லது அதற்கு அடுத்த நாளிலோ வரி வாங்குபவர்கள் இது நீங்கள் அதிகப்படியாக செலுத்திய தொகையாகும் என்று கூறி அவருக்கு தொகையை வழங்கினர். இவ்வாறு அந்த தொகை திரும்ப அவருக்கு கிடைத்தது. பிறகு சைல்டு பெனிஃபிட் தரப்பிலிருந்தும் தொகை வந்தது. இவ்வாறு அவருக்கு 13 அல்லது 14,000 டாலர்கள் கிடைத்தன. எனவே நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் நிபந்தனையாகும். பிறகு அல்லாஹ் தஆலா வழங்கவும் செய்கின்றான். அல்லாஹ்வின் அருளால் ஆப்பிரிக்காவிலும் இத்தகைய பல மக்கள் உள்ளனர். அவர்கள் பெரும் பெரும் பள்ளிவாசல்களை கட்டித் தருகின்றனர். எனக்கு நினைவில் இருக்கின்றது, நான் கானாவில் இருந்த சமயத்தில் ஒரு நகரத்தில் சிறிது காலம் வசித்து வந்தேன். அதற்கு கொய்டமாலே என்று பெயர். அங்கு நமது ஜமாத்தின் சிறிய பள்ளிவாசல் ஒன்று இருந்தது. பூசப்படாத பிளாக்ஸ்கள் உள்ள பள்ளிவாசலாக அது இருந்தது. அதற்கு உள்ளேயும் வெளியேயும் பிளாஸ்டர் செய்து அதை வலுப்படுத்த முயற்சி செய்யப்பட்டது. கிலாஃபத் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் முதல் முறையாக கானாவிற்கு சுற்றுப்பயணம் செய்த போது கொய்டமாலேக்கும் சென்றிருந்தேன். அங்கு 2 மாடிகளை கொண்ட மிக பெரும் பள்ளிவாசல் ஒன்று இருப்பதை கண்டேன். இங்கு இருக்கின்ற உங்களது இந்த பள்ளிவாசலை விட அது 3 மடங்கு பெரிதாகும். அந்த பள்ளிவாசலுடன் அலுவலகங்களும் இருந்தன. நமது அகமதி சகோதரர் ஒருவர் இவை அனைத்தையும் கட்டுவதற்கான செலவை தானே ஏற்றுக்கொண்டார் என்று என்னிடம் கூறப்பட்டது. இது அவருக்கு எளிதான காரியமல்ல என்பதும் எனக்கு தெரியும். 3-4 வருடங்களுக்குள்
அவர்கள் இதற்கான தொகையை செலுத்தியுள்ளனர். என் நிலையிலும் இவற்றையெல்லாம் நானே செய்து முடிப்பேன் என்று அவர் கூறினார், செய்தும் காட்டினார். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த இயல்பு அகமதியரிடம் எல்லா இடங்களிலும் தென்படுகின்றது. ஆப்பிரிக்க மக்கள் தொடர்பாக ஒருவேளை வறுமையின் காரணமாக அவர்களிடம் பேராசை இருக்கின்றது என்று கருதப்படுகின்றது. ஆனால் பணம் வரும்போது தியாகங்களின் எத்தகைய தரத்தை அவர்கள் நிலைநாட்டுகின்றார்கள் என்றால் அதுபோன்ற தரத்தை மிக குறைவாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இறைவனுடைய வீட்டை கட்ட வேண்டும், அதற்காக தியாகங்கள் செய்ய வேண்டும் என்ற இயல்பு எல்லா இடங்களிலும் தென்படுகின்றது. பாகிஸ்தானில் நம்மால் பள்ளிவாயில்களை கட்ட முடியாது. மக்கள் அமைதி இழந்த நிலையில் சில நேரங்களில் இது தொடர்பாக எனக்கு கடிதங்கள் எழுதுகின்றனர். அங்குள்ள சட்டத்தின் காரணமாக எங்களால் பள்ளிவாசலை கட்ட முடியாது. குறைந்தபட்சம் நாங்கள் ஒன்று சேர்ந்து தொழுவதற்காக ஒரு ஹால் எங்களுக்கு கிடைக்க துஆ செய்யுங்கள் என்று அவர்கள் எழுதுகின்றனர். மினாரா அல்லது கலசம் கட்டுவது மிக தொலைவில் உள்ள ஒரு விஷயமாகும். பள்ளிவாசலுக்கான சாதாரண மீராவை கூட அங்கு அவர்களால் கட்ட முடியாது. ஒரு அறையை கட்டி அதற்கு முன்னால் மீராவை அமைத்துக் கொள்ள கூட அவர்களுக்கு முடியாது. அங்கு எந்த அளவு கடினம் காட்டப்படுகின்றது என்றால் கிப்லாவின் திசையை நோக்கி இருக்கின்ற எந்த ஒரு கட்டிடத்தையும் கூட நம்மால் அங்கு கட்ட முடியாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு வழங்குகின்றான் என்றால் அது நமது கற்பனை மற்றும் நமது முயற்சிகளை விட அதிகமாக இருக்கின்றது. அதாவது அதிகமாக அல்லாஹ் வழங்குகின்றான். பள்ளிவாசல்களை கட்டுவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றான். எனவே அல்லாஹ்வின் இந்த அருள்களை பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்தும் உணர்வால் நமது உள்ளங்கள் நிரம்பி இருக்கின்றன. இன்று இங்கு வசிப்பவர்களும் கூட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பள்ளிவாசலை வழங்கியுள்ளான். எத்தகைய ஒரு வீட்டை வழங்கியுள்ளான் என்றால் அது அல்லாஹ்வின் வீடாக இருக்கின்றது. அது ஏக இறைவனை வணங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹ்வின் வீடு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அல்லாஹ் இந்த வீட்டை தனது பயனுக்காக உருவாக்கவில்லை. இதன் பலனும் இந்த பள்ளிவாசல்களுக்கு வருபவர்களுக்குத்தான் கிடைக்கின்றது. எனவே இது அல்லாஹ்வின் பேருபகாரமாகும். இதற்காக நாம் அவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது குறைவுதான். பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக நன்றி செலுத்தும் வழிமுறையை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்துள்ளான். அது நான் ஓதிய வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், அந்த வசனத்தின் பொருள் இதுவாகும்: அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகைகளை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவர் மட்டுமே அல்லாஹ்வின் பள்ளிவாயில்களை நிரப்புபவர்கள் ஆவர். இத்தகையவர்களே விரைவில் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பர். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்வது ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் முஸ்லிமாகவும் இருப்பதற்கான அடிப்படை நிபந்தனையாகும். இது மிகவும் அவசியமானதாகும். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகையை நிலைநாட்டுவதும் அவசியமானதாகும். தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் என்ன? 5 வேளையும் நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் ஜமாத்தாக தொழுவதற்கு வருவதாகும். தொழுகையை நிலைநாட்டுவது என்பதன் பொருளே ஜமாத்தாக தொழுவதாகும். பிறகு ஜக்காத்தும் கொடுக்க வேண்டும். ஜக்காத் என்பது என்ன? இது நமது செல்வங்களை இறைவனது வழியில் செலவு செய்து அதனை தூய்மைப்படுத்துவதாகும். அல்லாஹ்வின் அருளால் அகமதிகளிடம் இந்த தியாகத்திலும் முன்னேற்றம் இருந்து வருகிறது. ஆனால் தொழுகைக்கு செல்வதிலும் ஜமாத்தாக தொழுவதிலும் சோம்பேறித்தனம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. இது ஒரு அடிப்படையான விஷயமாகும். இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஜக்காத் தொடர்பாக இதையும் நான் கூற விரும்புகின்றேன். இதில் பொதுவாக நாம் செலுத்தும் ஜக்காத்தும் அடங்கும். இது செல்வந்தராக இருக்கின்ற ஒவ்வொரு நபர் மீதும் கடமையாகும். அவரது பணம் வங்கியில் இருக்கின்றது என்றால் அல்லது அவரிடமே இருக்கிறது என்றால், முழு வருடமும் பெருந்தொகை அவரிடம் இருந்து வருகின்றது என்றால் அதற்கான ஜக்காத்தை செலுத்துவது அவர் மீது கடமையாகும். எவரிடம் தங்கம் இருக்கின்றதோ வெள்ளி இருக்கின்றதோ அவர்கள் மீதும் ஜக்காத் கடமையாகும். பிறகு பெரும் பெரும் டெய்ரி ஃபார்ம் யாரிடம் இருக்கின்றதோ அவர் மீதும் ஜக்காத் கடமையாகின்றது. இந்த ஜக்காத்தை செலுத்துகின்ற கடமை எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கின்றது. இதற்கென்று ஒரு வரையறை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது காலத்திலிருந்தே நிர்ணயம் செய்துள்ளார்கள்.
ஜக்காத் செலுத்துவதில் பெண்களும் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இங்கு வந்த பிறகு இவர்களது நிலைமை மேம்பட்ட பிறகு இவர்களிடம் அதிகமாக தங்க நகைகள் உள்ளன. பெரிய வயதிலுள்ள மற்றும் சிறிய வயதிலுள்ள பெண்களில் பெரும்பாலாரை நான் பார்த்துள்ளேன். அவர்கள் மிகவும் பெரிய கம்மல்களையும் தங்க வளையல்களையும் அணிந்துள்ளனர். சந்தேகமின்றி இதனை நீங்கள் அணியலாம். இது உங்களுக்கு அழகு சேர்க்கக்கூடியதாகும். அல்லாஹும் இதனை அனுபவித்துள்ளான். ஆனால் அதற்கு ஜகாத் செலுத்துவதும் உங்கள் மீது கடமையாகும். பிறகு ஜகாத் கொடுப்பதிலும் உங்களது செல்வத்தை தூய்மைப்படுத்துவதிலும் மார்க்கத்தை பரப்புவதற்காகவும் அதனோடு தொடர்புடைய பணிகளுக்காகவும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செலவும் அடங்கும். அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவதற்காகவும் இது செலவு செய்யப்படுகின்றது. இப்போது அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதியா ஜமாத் தான் மார்க்கத்தை பரப்புவதற்காக தமது செல்வத்தை செலவு செய்கின்றது. பள்ளிவாசல்களை கட்டுவது, பிரச்சார நிலையங்களை கட்டுவது, முபல்லிக்மார்களின் அமைப்பு, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றிற்கான செலவு ஆகியவை அனைத்தும் இதன் மூலமாக செலவு செய்யப்படுகின்றன. ஜக்காத்திற்கு பிறகு அடுத்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும் கட்டளை அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் நீங்கள் அஞ்சக்கூடாது என்பதாகும். அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சம் இருந்தால்தான் மனிதன் பல தீமைகளிலிருந்தும் தவிர்ந்திருக்க முடியும். இந்த நாடுகளில் சுதந்திரம் என்ற பெயரில் பல தீமைகளும் இருக்கின்றது. இறை அச்சத்தின் மூலமாகவே அதிலிருந்து நாம் விலகி இருக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் உள்ளத்தில் உருவாக வேண்டியது மிக மிக அவசியமானதாகும். இறைவன் மீதுள்ள அச்சமே தக்வா ஆகும். தக்வா தொடர்பாக திருக்குர்ஆனில் எண்ணற்ற வசனங்கள் உள்ளன. அதில் நமக்கு பல்வேறு கட்டளைகள் தரப்பட்டுள்ளன. இந்த விஷயங்களுக்கேற்ப நமது செயல்கள் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் நேர்வழி பெற்றவர்களில் ஒருவராக ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பள்ளிவாசல்களை நிரப்புவதற்கான நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக நீங்கள் ஆக முடியும். இந்த செயலும் இந்த ஈமானில் உறுதியாக நிலைத்திருப்பதும் தான் பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கான நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விஷயம்தான் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக நம்மை ஆக்குகின்றது. அது அல்லாமல் பள்ளிவாசலை கட்டிவிட்டோம், தொழுகைக்காக எப்போதாவது வந்தோம் என்ற விஷயத்தினால் மட்டும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால், மேலும் இறைவனை விட அதிகமாக அடியார்களுக்கு அஞ்சுபவர்களாக நீங்கள் இருந்தால், உலகின் மீதுள்ள பேராசையும் உலகின் முன்னுரிமைகளும் மார்க்கத்தையும் அதன் கடமைகளையும் நாம் மறந்துவிடும் வகையில் செய்துவிட்டால், பிறகு ஒருவேளை ஒரு தற்காலிக நற்கூலியை வேண்டுமானால் அதன் மூலமாக நாம் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் நிரந்தரமான அருள்களிலிருந்து தொலைவில் சென்று விடுபவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை அளவிலும் கொள்கை அளவிலும் உறுதியாக இருப்பவர்களும் செயல் ரீதியாக முன்னேறுபவர்களும் தான் பள்ளிவாய்களை நிரப்ப முடியும். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக ஜமாத் பொறுப்பாளர்களுக்கும் கிளை அமைப்புகளின் பொறுப்பாளர்களுக்கும் இந்த கடமை இருக்கின்றது. அதாவது தங்களது வருகையின் மூலமாக பள்ளிவாசலை நிரப்புவதை கட்டாயமானதாக அவர்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஜமாத் செய்துள்ள பொருள் தியாகம் மற்றும் நேரத்தின் தியாகம் ஆகியவற்றிலிருந்து நிரந்தரமான நற்கூலியை பெறுவதற்காக பொறுப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு அகமதிக்கும் இப்போது உங்களது எண்ணிக்கையை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலை சிறியதாக ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கின்றது. பள்ளிவாசல் எப்போது சிறிதாகும் என்றால் அதில் தொழுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும், ஜமாத்தின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். ஜமாத்தின் எண்ணிக்கை அதிகரிக்க தப்லீக் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும். இன்னும் சொல்வதென்றால் இது மிக மிக அவசியமானதாகும். பள்ளிவாசலை கட்டியதற்காக அல்லாஹ்விற்கு இவ்வாறு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதாவது உண்மையான இஸ்லாம்
மற்றும் அகமதியத்தின் தூது செய்தியை இங்கு வசிக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் எட்ட வையுங்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுடன் இந்த செயலானது மக்களுக்குரிய உரிமையை செலுத்துவதாகவும் இருக்கின்றது. இது இந்த மக்களுக்குள்ள உரிமையாகும். அதாவது நாம் இவர்கள் வரை இஸ்லாத்தின் உண்மையான போதனையை எட்ட வைக்க வேண்டும். இவர்களை அசுத்தங்களிலிருந்தும் அழுக்குகளிலிருந்தும் வெளியில் கொண்டு வர வேண்டும். உலகிற்கு அதனை உண்மையில் படைத்தவனை பற்றி தெரிவிக்க வேண்டியது நமது பணியாகும். இப்போது உலகிலுள்ள பெரும்பாலார் உலக முன்னேற்றத்தையும் அதன் பொலிவையும் அதற்காக தங்களை மாய்த்துக் கொள்வதில்தான் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று கருதுகின்றனர். ஆனால் இந்த தற்காலிக ஒளிகளின் இறுதியில் கார் இருள் இருக்கின்றது என்பது இவர்களுக்கு தெரியாது. அதில் இவர்கள் மூழ்கப் போகிறார்கள் என்பதும் இவர்களுக்கு தெரியாது. அத்தகைய தருணத்தில் உலகிற்கு ஒளிமயமான முடிவின் வழிகளை காட்டுவது ஜமாத்தின் பணியாகும். அவர்களிடம் இது தற்காலிக ஒளிகளாகும். எவற்றின் இறுதி ஒளியாக இருக்கின்றதோ அதுவே உண்மையான ஒளியாகும் என்பதை எடுத்துக் கூறுங்கள். அது அல்லாஹ்வின் உரிமையை செலுத்துவதன் மூலமாகவே ஏற்படும். அவனை வணங்குவதன் மூலமாகவே அது கிடைக்கும் என்பதை எடுத்துக் கூறுங்கள். சுயநலமின்றி இறை வணக்கத்தில் ஈடுபடுவதன் மூலமாகவே அது கிடைக்கும் என்பதை கூறுங்கள். சுயமே நமக்கு உலகத்தை விட அதிகமாக மறுமையை பற்றிய கவலை இருக்கும்போதுதான் இது நடக்க முடியும். நம்மை நாமே ஆய்வு செய்து பார்க்கும் போதுதான் உலகிற்கும் இது பற்றி நம்மால் கூற முடியும். நமது மறுமையை பற்றிய கவலையும் நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் நமக்கு முன்னால் ஒளியை காட்ட முடியும். பிறகு அன்பு மற்றும் நேசத்தின் முழக்கங்களை எழுப்புவர்களாக மட்டும் நாம் இருக்க மாட்டோம். மாறாக பரஸ்பரம் நம்மில் ஒருவர் மற்றவரது உரிமையை செலுத்துபவர்களாகவும் நாம் இருப்போம். நமது இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்துபவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ்வின் அன்பை பெற முயற்சி செய்பவர்களாக நாம் இருப்போம். இன்னும் சொல்வதென்றால் நமது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் எங்கு அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு பீரிட்டு எழுகின்றதோ அங்கு அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்காகவும் அன்பு மற்றும் நேசத்தின் நீரூற்றுகள் பீரிட்டு எழும். எவர்கள் நம்மை தூரத்திலிருந்து பார்த்து நமது முழக்கங்களை கேட்டு நமக்கு அருகில் வருகின்றார்களோ, எவர்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை நம்மிடமிருந்து கேட்டு நல்ல தாக்கத்தை பெறுகின்றனரோ அவர்கள் நமக்கு அருகில் வந்து நீங்கள் தூரத்தில் இருக்கும்போது எப்படி எங்களுக்கு தென்பட்டீர்களோ அவ்வாறு அருகில் வந்த பிறகு உங்களை பார்க்க முடியவில்லையே என்று கூறிவிடக்கூடாது. நாம் மறுமையின் சொர்க்கத்தை பெறுவதற்காக இவ்வுலகையும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும். இதனை நமது இறை வணக்கங்களின் மூலமாகவும் நமது செயல்களின் மூலமாகவும் நாம் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: நீங்கள் சொர்க்கங்களின் தோட்டத்தை கடந்து செல்லும் போது அங்கு கொஞ்சம் சாப்பிடுங்கள், குடியுங்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கூறிய போது அந்த சபையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள்தான் இதனை அறிவிக்கவும் செய்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சொர்க்கத்தின் தோட்டங்கள் என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பள்ளிவாயில்களே சொர்க்கத்தின் தோட்டங்களாகும் என்று கூறினார்கள். பிறகு நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சொர்க்கத்தில் உண்பது குடிப்பது என்பது என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவது, தஸ்பீஹ் செய்வது, தஹ்மீத் செய்வது, அதாவது இறைவனை புகழ்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுவது, அல்லாஹு அக்பர் என்று கூறுவது ஆகிய இவை அனைத்தும் சொர்க்கத்தில் உண்பதும் குடிப்பதும் ஆகும் என்று கூறினார்கள். எனவே தொழுகைகளை நிறைவேற்றுவதுடன் பள்ளிவாசல்களில் அமர்ந்து தஸ்பீஹ் செய்வது, இறைவனை புகழ்வது, அல்லாஹ்வின் பெருமையை எடுத்துக் கூறுவது ஆகிய இவைகள்தான் இவ்வுலகில் சொர்க்கத்தின் கனிகளை உண்பதாகும். எவர்கள் இவ்வாறு அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கமும் அவனை வணங்குவதன் பக்கமும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்கள் மறுமையின் சொர்க்கத்தை மட்டும்
பார்க்க மாட்டார்கள். மாறாக அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப செயல்பட்டவாறு அல்லாஹ்வின் அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப தமது செயல்களை வடிவமைத்துக் கொள்ள முயற்சி செய்வார்கள். எனவே இவ்வுலகில் சொர்க்கத்தின் கனிகளை சாப்பிட்டு பிறருக்கும் அவற்றை வழங்கக்கூடியவர்கள் எவ்வளவு நட்பாக்கியம் பெற்ற மக்களாக இருக்கின்றனர். அத்தகையவர்கள் மறு உலகிலும் இறைவனின் திருப்தியை பெறக்கூடியவர்களாக இருப்பர். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தக்வாவிற்கேற்ப செயல்படக்கூடிய அத்தகைய மக்களை சார்ந்தவர்களாக அவர்கள் இருப்பர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: திருக்குர்ஆனில் எல்லா கட்டளைகளையும் விட அதிகமாக தக்வா மற்றும் தீமைகளிலிருந்து விலகி இருப்பது தொடர்பாக வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் தக்வா ஒவ்வொரு தீமையிலிருந்தும் தவிர்ந்திருப்பதற்கான ஆற்றலை வழங்குகின்றது. ஒவ்வொரு நன்மையின் பக்கமும் ஓடி செல்வதற்கான அசைவை அது ஏற்படுத்துகின்றது. இதனை இந்த அளவு வலியுறுத்தி கூறியிருப்பதன் ரகசியம் என்னவென்றால், தக்வா ஒவ்வொரு வாசலிலும் மனிதனுக்கு நிம்மதியை வழங்கக்கூடிய அடைக்கலமாக இருக்கின்றது. ஒவ்வொரு குழப்பத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதற்கான அழகிய கோட்டையாக அது இருக்கின்றது. அதாவது வலுவான கோட்டையாகவும் தக்வாவே இருக்கின்றது. தக்வாவிற்கேற்ப செயல்படும் போது மனிதன் ஷைத்தானை விட்டும் விலகி இருக்கின்றான். இரையச்சமுள்ள ஒரு மனிதன் பல வீணான அபாயகரமான சண்டைகளில் இருந்தும் தவிர்ந்திருக்க முடியும். அதில் மற்ற மக்கள் சிக்கி சில நேரங்களில் அழிந்து விடுகின்றனர். ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் வெளிப்படுத்தி காட்டியுள்ள இந்த தியாகத்தின் முன்னுதாரணங்களை தக்வாவின் மூலமாக நிலைத்திருக்கும்படி செய்வது அவசியமானதாகும். அவ்வாறு செய்யாவிட்டால் அவை தற்காலிகமான தியாகங்களாக ஆகிவிடும். நான் ஏற்கனவே கூறியது போன்று தப்லீகிற்குரிய உரிமையை செலுத்துவதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகும். பள்ளிவாசல் கட்டப்பட்டதனால் பல மக்களது பார்வையும் சுயமாகவே பள்ளிவாசல் பக்கம் எழும். பள்ளிவாசலை பார்த்து உங்கள் பக்கம் அவர்களது கவனம் ஏற்படும். இங்கு வசிக்கின்ற அகமதிகளின் பக்கம் கவனம் ஏற்படும். அப்போது ஒவ்வொரு அகமதியின் செயலும் தக்வாவும் தான் மற்றவர்கள் நேர்வழி பெறுவதற்கான காரணியாக அமையும். எனவே இந்த பள்ளிவாசல் இங்கு வசிக்கின்ற ஒவ்வொரு அகமதியின் மீதும் பொறுப்பை சுமத்துகின்றது. இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு அகமதியும் தமது முன்மாதிரியை வெளிப்படுத்தி காட்டுவது அவசியமாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: நமது ஜமாத்தில் உள்ள மக்கள் முன்மாதிரியாக ஆகி காட்ட வேண்டும். எந்த நபர் நமது ஜமாத்தில் இருந்து கொண்டு தீய முன்மாதிரியை காட்டுகின்றாரோ, செயலளவில் அல்லது கொள்கை அளவில் பலகீனத்தை காட்டுகின்றாரோ, அவர் அநீதி இழைப்பவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் முழு ஜமாத்திற்கும் அவப்பெயரை ஏற்படுத்துகின்றார், நம்மையும் ஆட்சேபனைக்கு இலக்காக்குகின்றார். தீய முன்மாதிரியை காட்டுவதன் மூலம் மற்றவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகின்றது. நல்ல முன்மாதிரியின் மூலம் மக்களுக்கு விருப்பம் ஏற்படுகின்றது. தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள்: சில மக்களது கடிதம் நமக்கு வருகின்றது. அதில் அவர்கள், நாங்கள் உங்களது ஜமாத்தில் இணையாவிட்டாலும் உங்கள் ஜமாத்தில் உள்ள சிலரது நிலைமைகளை பார்த்து இந்த ஜமாத்தின் போதனையில் கண்டிப்பாக நன்மை இருக்கின்றது என்பதை எங்களால் கணிக்க முடிகின்றது என்று எழுதுகின்றனர். இன்றும் கூட பல மக்களும் எனக்கு இவ்வாறு எழுதுகின்றனர். அவ்வாறே மக்கள் என்னை சந்திக்கும் போதும் இதனை கூறுகின்றனர். உங்கள் ஜமாத்தில் உள்ள மக்களை பார்த்து, நீங்கள் வழங்கும் போதனை அன்பு, நேசம், அமைதி, நிம்மதி ஆகியவற்றின் போதனையாகும் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த நல்லொழுக்கத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துவதும், இந்த போதனைக்கேற்ப தொடர்ந்து செயல்படுவதும், தொடர்ந்து அவற்றை
தமது செயல்களில் வடிவமைத்துக் கொள்வதும் ஒவ்வொரு அகமதிக்கும் அவசியமானதாகும். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: இறைவனும் மனிதனின் செயல்களுக்கான டைரியை தயார் செய்கின்றான். தினமும் நமது செயல்கள் எழுதப்படும் டைரி தயாராகின்றது. எனவே மனிதனும் கூட தனது நிலைமைகளின் ஒரு டைரியை தயார் செய்ய வேண்டும். அல்லாஹ் டைரியை உருவாக்கத்தான் செய்கின்றான். ஆனால் மனிதனும் தமது செயல்களை ஆய்வு செய்து பார்த்தவாறு ஒவ்வொரு நாளும் தமது செயல்களை எழுதும் டைரியை தானே தயார் செய்ய வேண்டும். அதில் நான் என்னென்ன நல்ல பணிகளை செய்துள்ளேன், என்னென்ன தீமைகளை செய்துள்ளேன் என்று எழுத வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: மனிதனும் கூட தனது நிலைமைகளின் ஒரு டைரியை தயார் செய்ய வேண்டும். பிறகு அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதாவது எழுதினால் மட்டும் போதாது, அதை பற்றி சிந்திக்கவும் வேண்டும். நன்மைகளில் எந்த அளவு அவன் முன்னேறி சென்றுள்ளான் என்பதை பார்க்க வேண்டும். நேற்று எந்த இடத்தில் அவன் இருந்தானோ அதைவிட இன்று அவன் எந்த அளவு முன்னேறி சென்றுள்ளான் என்று பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: மனிதனுடைய இன்றைய நாளும் நாளையும் ஒன்று போல் இருக்கக்கூடாது. எவரது இன்றைய நாளும் நாளையும் அவர் நன்மைகளில் முன்னேறுவதில் ஒன்று போல் சமமாக இருக்கின்றதோ அவர் இழப்பில் உள்ளார். நேற்று நம்மிடமிருந்த நன்மையில் இன்றும் நாம் நிலைத்திருக்கின்றோம் என்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். மாறாக நேற்றை விட நன்மைகள் செய்வதில் இன்று உங்களது பாதங்கள் முன்னேறி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் நட்பலனை பெறவில்லை, மாறாக நஷ்டத்திற்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அன்னார் கூறுகின்றார்கள். மனிதன் இறைவனை ஏற்றுக்கொள்பவனாகவும் அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பவனாகவும் இருந்தால் அவன் ஒருபோதும் வீணாக்கப்பட மாட்டான். இன்னும் சொல்வதென்றால் அந்த ஒரு மனிதனுக்காக லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும். எனவே இன்று உலகை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டியது அகமதிகளின் பணியாகும். ஆனால் நன்மைகளில் நமது பாதங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதே அதற்கான நிபந்தனையாகும். இதனை அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு மனிதனுக்காக லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று கூறுகின்றார்கள். எனவே ஒவ்வொரு அகமதிக்கும் இது மிக பெரும் பொறுப்பாகும். அதாவது அவர் உலகை அழிவிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். எந்த உலகம் இறைவனை மறந்துவிட்டதோ அந்த உலகை காப்பாற்ற வேண்டியது நமது கடமையாகும். நல்லொழுக்கத்தில் சில மக்கள் சிறந்து விளங்கினாலும் கூட அவர்கள் எங்களது நல்லொழுக்கம் சிறப்பாக இருக்கும் போது நாங்கள் ஏன் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றனர். அடிப்படையான விஷயங்களில் அவர்களது ஒழுக்கம் சிறப்பானதாக இருக்கின்றது. அன்றாட பணிகளிலும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போதும் அவர்கள் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றனர். எவர்களது உரிமையையும் அவர்கள் பறிப்பதில்லை. ஆனால் சில விஷயங்களில் சுதந்திரம் என்ற பெயரில் ஒழுக்க ரீதியாக முற்றிலுமாக அவர்கள் சீர்குலைந்து போய் இருக்கின்றனர். சட்டமும் இவர்களுக்கு இவ்விஷயத்தில் பாதுகாப்பை வழங்குகின்றது. அல்லாஹ்வை உலகம் முற்றிலும் மறந்துவிட்டது. இந்நிலையில் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்துள்ள நாமும் கூட நமது உயர் தகுதிகளை மறந்து, இறைவனையும் மறந்து, நமது இஸ்லாமிய நல்லொழுக்கத்தையும் மறந்து உலகின் பின்னால் சென்றுவிட்டால் பிறகு உலகை யார் சீர்திருத்துவார்? இவர்களைத் தவிர மற்ற மக்கள் உமக்கு கிடைப்பார்கள் என்று அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனின் வாக்குறுதி தரப்பட்டிருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் நாம் அதிலிருந்தும் விலகியவர்களாக ஆகிவிடக்கூடாது. எனவே இன்றும் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்று தம்மை ஆய்வு செய்து பார்ப்பது ஒவ்வொரு அகமதிக்கும் கடமையாகும். அதன் மூலமாக நாம் நமது பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். பள்ளிவாசலை கட்டிவிட்டோம் என்ற இந்த விஷயத்தினால் மட்டும் நாம் மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டாம். இறைவன் முன் குனிபவர்கள் மற்றும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் வருபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்படி செய்வதே நமது இலக்காகும்.
நமது ஒவ்வொரு அடியும் முன்னேறி செல்லாமல் இது நடைபெறாது. நம்மில் ஒவ்வொருவரும் நம்மவருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒரு முன்மாதிரியாக திகழாதவரை இது நடைபெறாது. நம்மில் யாரும் எவருக்கும் துக்கத்தை தரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக நம்மவருக்கும் மற்றவர்களுக்கும் உரிய உரிமையை செலுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: உங்களுக்காகவும் உங்களது சந்ததிகளுக்காகவும் உங்களது மனைவி மக்களுக்காகவும் உங்களது நெருக்கமான உறவினர்களுக்காகவும் மேலும் எமக்காகவும் அருளாக நீங்கள் ஆகிவிடுங்கள். எதிரிகளுக்கு ஆட்சேபனை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஒருபோதும் நீங்கள் வழங்கக்கூடாது. எனவே நம்மில் ஒவ்வொருவரும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த வேதனையை உணர வேண்டும். ஜமாத்திற்கும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நட்பெயரை தேடித் தருவதற்கு காரணமாக அமைகின்ற நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல் வாய்ப்பை வழங்குவானாக. நமது நாளைய தினம் நமது இன்றைய நாளை விட சிறந்ததாக இருக்கட்டுமாக. நமது சந்ததிகளும் நமது அடுத்த தலைமுறையும் நமது பெற்றோர்கள் இந்த தியாகங்களை செய்துள்ளனர், பள்ளிவாசல்களை கட்டினர், தப்லீக் பணிகளை செய்தனர். தமது இந்த தியாகங்களை தமது பிள்ளைகளுக்கு உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குமாறு போதித்தனர். இதுவே அவர்கள் தங்களுக்காக விட்டு சென்றுள்ள உண்மையான செல்வமாகும் என்பதை புரிபவர்களாக அவர்கள் ஆகட்டும். அடுத்த தலைமுறையும் வருங்கால தலைமுறையினரிடம் இந்த சிந்தனையை ஏற்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். இந்த தொடர் நீடித்துக் கொண்டிருக்கும்படி அல்லாஹ் செய்வானாக. அல்லாஹ்வின் அருள்களை சேகரிக்கக்கூடியவர்களாக நமது வருங்கால தலைமுறையும் இருக்கட்டுமாக. அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.